ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு லைட்டிங் பிளேயர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 1 என்ன ஸ்கேப்பு சீவர் எஸ்கேப் தாங்க பண்ண போகிறோம். ஸோ நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஈஸி மியூசிக் வேணாம், குவாலிட்டி ஹை, புது ஃபோனுன்றதுனால குவாலிட்டி ஹையில் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த தடவை கொஞ்சம் எஸ்கேப்பை எல்லா தடவையும் சீக்கிரமாக முடிக்கலான்னு பார்த்து பிளேசஸ் ஆஃப் ரஸ்டி பேர்லாக்கி, பிளேசஸ் ஆஃப் வுட்டன் ஸ்டிக்கி எல்லாத்தையும் வந்து தரோவாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? அதனால் நம்ம இந்த தடவை சீக்கிரமாக முடிச்சிடலாம் எஸ்கேப்பை. இப்போ வந்து பெட்டை விட்டு ஏந்திரிக்கிறோம், அவன் ஏந்திரிக்கிறான். ஓகேங்களா? இப்போ வந்து வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். 5th டைம் கேம் விளாடும் போது வெப்பன் கீ எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, வெப்பன் கீயே எடுத்துட்டேன். ஐயோ, கிளவி அடிச்சிருச்சிங்க. கிளவி கீழேருந்து வரும்னு நினச்சிட்டு மேலே ஜாலியாக போய்ட்டுருந்தேன். ஸோ நோ ப்ராப்ளம். இன்னும் நம்மளுக்கு வந்து எத்தனை டே இருக்குது? 5 days இருக்குது மொத்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சொட்டை வரேன். போன தடவை நம்ம மூஞ்சில் அடித்த மாதிரி இந்த தடவை சொட்டையில் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகேங்களா? துருட்டு கிழவி. ரெட்டு வா வா வா. வெப்பனுக்கு போட்டு இருக்கு அந்த சொட்டை கிழவி. யூ நான்சென்ஸ் தட் இஸ் ஃபெல்லோ. கிழவி வா வா, கிழவி வா. கிழவி புஜ்ஜு குட்டி எங்கடா இருக்கீங்க? கிழவிமா, ஏய் கிழவி, என்ன அங்கே போகிற? மூஞ்ச பாரு, திருட்டு கிழவி. இதோட சொட்டையில் அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போட்டு நெஞ்சிலே வந்துச்சு. அப்போ சொன்ன மாதிரி கிழவி கொஞ்சம் குசும்பணும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுட்டுக்கிட்டு என்ன கிழவி எல்லா வீடியோலாம் காலையில் விழுந்துட்டுருக்க. பொழிச்சுப்போ. போன வீடியோவில் ஒரு காமெடி நடந்துச்சு, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன இது டோர் எஸ்கேப் என்ன தெரியுமா நடந்தது? கிழவி ஆசையாக காலை விழுவுதேன்னு வந்தேன். கடைசியில் நானே அதை விழுவ வச்சுட்டு அவுட் ஆகலை, கீழே விழுந்துட்டேன். கார்கி சந்தோஷம் எதுவுமே இல்லையா? அப்போ வேறு எங்கே இருக்கும்? அண்டர் ஸ்டெப்ஸு இல்லாட்டி க்ரோ கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்து முடிச்சு விட்ருவோம். ஓகேங்களா? சரி, வந்து கீழே குனிடா தம்பி, போ. யாருக்காகவும் இருங்க. அதுக்கு முன்னாடி கீழே என்ன இருக்குது நம்ம பார்க்கவே இல்லையே, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது கார்கி. ஐயோ, தட்டி விட்டுமே. இங்கே இருக்கும். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கேன் நான். பார்ட் ஆஃப் ஷார்ட் கன்னு. யாருக்குடா வேணும்? வச்சுட்டு போங்க. ஹேமர் கிம்மர் இருந்தால் நல்லாயிருக்கும், அது கூட கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. சரி, வரல. போய் கார்கி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்கி வந்து காரு பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணால் இருக்கும். அதாவது பேர்ட் சீடு போட்டு வேறு லெவல். நான் வந்து மோடு வெர்ஷன் சொல்லியிருந்தேங்க இல்லையா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோடு வெர்ஷன் வந்து போட்டுருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து அப்படியே போயிட்டு இந்த காக்கா கிட்ட, குசும் பிடிச்ச காக்கா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். அடா பாவிடே, மாஸ்டர் கீடா இது. நம்பர் 2. ஓகே, என்ன பண்ணுறது? எல்லா தடவையும் ஒரே மாதிரி இருக்காது. மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். இந்த கேள்வி ரீச் பண்ண ஐடியா கழுவி ரீஸ் பண்ணு.
மொட்டை இல்லாமல் கிளவி கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்ருக்குதாம்மா. இங்கே ஏதாவது ஆடா போங்கடா மொட்டை மண்டைங்களா. கிழவி இந்த கிழவியை நம்பவே முடியும். ஐயையோ சொன்னேன், இந்த கிழவியை நம்ப முடியாதுன்னு சொன்ன உடனே நம்ப முடியாத மாதிரி ஆகிடுச்சு. கிழவி குசும்புச்ச திட்டி கிழவி. இங்கே எதுவுமே இருக்காது எனக்கு தெரியும். வெப்பனு கிடச்சிருச்சு, சந்தோஷம். இனி இந்த கிழவியை வச்சுட்டு இது பண்ணி வேலைக்கு ஆகாது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதாவது உருப்படியாக கிடச்சா நல்லாயிருக்கும். காட்சியில் கொடுத்து வச்சுருக்கீங்களே பாவி. அட போடா, எனக்கு புல்லட்டே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு புல்லட் அநியாயமா. நானும் என்ன தான் பண்ணுறது. சரி திருட்டு கேள்வியோ. போய் ரீலோட் பண்ணிட்டு தான் வரணும். என்ன பண்ணுறது. சொட்டை 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 சொட்டையில அடிச்சாச்சு கைஸ். நினச்சேன் அந்த கிழவி சொட்டையிலே. எங்கே கிழவி சொட்டையிலே அடிச்சாச்சு. எப்படி வேற லெவலா வெறியா. சொட்டையிலே அடிச்சாச்சு அந்த கிழவியோட சொட்டை. செம்ம சூப்பர். கிச்சனில் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் அது போய் பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக என்ன பண்ணலாம். கட்டிங் ரைஸ் கிடச்சிருக்கு. சூப்பர், வேற லெவல் வேற லெவல் வெறி. சும்மா கட் பண்ணி விட்டு போயிடுவோம். இல்லை வேணாம் விடுங்க. நம்ம என்ன நம்மளுக்கு இப்போ வேணும் அதை ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு அப்புறம் போய் கட்லாம் பண்ணிவிடுவோம். இது வரைக்கும் நான் சீவர் எஸ்கேப்பே பண்ணதில்லை. அது ஃபஸ்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிக்கிறேன். சீவர் எஸ்கேப் பண்ணதில்லை. இப்போ டோர் எஸ்கேப்பு அப்புறம் கார் எஸ்கேப் மட்டும்தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நான் நார்மலாக விளையாடும் போது. ஓகேங்களா. அதாவது இன்ஜின் பார்ட்டெலாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கன்ஃபார்ம் நான் நம்பிக்கை இருக்குது. இன்ஜின் பார்ட் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். சுற்று சுற்று சுற்று. கிழவி சொட்டையில் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி சுற்ற வேண்டியதான். போட்டு ஹேமரு வெறி. ஹேமரு 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 கடிச்சிச்சு. ஐயையோ அவசரப்பட்டுட்டனே. எடு எடு எடு. ஒன்றுமே இல்லை, சந்தோஷம். கிழவி இருக்கழவி, இந்த தடவை உங்கள் வீட்டை விட்டு தப்பிச்சு காமிக்கல. என் பேர் மிதுன் கிடையாது. ஓகே காய்ஸ், இங்கே ஃபோனில் எதுவுமே இல்லை, வேஸ்ட்டு. கிழவி இந்த கிழவி வீட்டில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குல்ல. இப்போ அப்படியே நேராக குடுகுடுன்னு மேலே ஓடி போய் அப்படியே இதை திறந்து விட்டு அப்படியே இந்த 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 கேமில் எப்படி திரும்ப கொடுத்துருக்கானுங்க, அப்படியே உள்ளாரையே போகிற மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை போய் உடச்சிட்டு வந்துடலாம். ஐயோ கண்ட்ரோல் வேறு மிஸ் ஆகுது. போடு யாருக்கிட்ட அட போங்கடா விழுக்கிறாங்க்கு. இதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், சீரியஸாக சாதிக்க முடியும். ஓகே கைஸ், ஒரு பொருள் தான் உங்களுக்கு இப்போ வெற்றிகரமாக கிடச்சிருக்கு. கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ வீல் கிராம்ப்பு தெரியாமல் சொல்லிட்டேன் என்ன இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு. பரவாயில்ல, நம்ம வந்து அப்படியே போய் கட் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். வீல் கிராங்க் எடுத்து. ஐயோ வர இங்கே கிழவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலிங்களே, பயமாக இருக்குது. வருது வருது, வா கிழவி வா. நான் யாருக்கிட்ட கிழவி நீ வந்தாவா வராட்டி போ, எனக்கு ஒரு லாஸும் கிடையாது. வா. ஆனால் இது கீழே வந்து அடிச்சிடும். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓடு ஓடு ஓடுறா ஓடுறா ஓடுறா. அதுக்கு முன்னாடி கிழவி கொஞ்சம் சுட்டு விட்டு ஏதோ டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. வா வா கிழவி வா. அடிக்கலாமா? அடிச்சுக்கோ. அப்பாடா அடிச்சாச்சு. இப்போ வீல் கிராங்க் எடுத்து இங்கே போட்டு வச்சுப்போம். ஓகேங்களா. அடுத்து இந்த கிழவி ரீஸ்பான் ஆகி வரத்துக்குள்ளார நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன வேலை பண்ணணும், புக்கிங் இருக்கும். தடுமாறுறாங்க நானே. ஓகேங்களா. புக்கு இங்கே கிடச்சிருச்சு. புக்கு எங்கே புக்கு? அப்படியே இந்த ஏஞ்சலினோட அம்மாவை ரிலீஸ் பண்ணிட்டோன்னா ஐயோ அதுக்குள்ளே கிளம்பி மறந்துடுச்சா?
ஐயோ சதி பண்ணுதுங்க கிழவி. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ரிமோட் கண்ட்ரோலு பரவாயில்ல, ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு. நீங்கள் தான் கார் பேட்டரி இப்போ தான் கொடுப்பீங்களாடா? டே மனசாட்சி இருக்காடா? கிழவி நீ வந்து தொலை கிழவி. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழவி எங்கன்னு தெரில. ஏய் கிழவி வந்து தொலையன். ஏன் ஏதோ திருவிழா எங்கே போயிருக்கியா? கடுப்பாக இருக்குங்க இந்த கிழவி. பா இம்சை இம்சை இம்சராசி இம்சராசி. ஐயோ கிழவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பயம் அள்ளி விடுது. ஓகே காய்ஸ், ஓ மை காட், என்னங்க இது இப்படி இருக்கு? நான் ஃப்ரெண்ட்ஸா யாருக்கு வேணும்? இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அவங்ககிட்ட, யார் தான் வேணாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு. ஐயோ என்னங்க இது இப்படி இருக்கு? ஓகே, நம்ம வேறு வழி இல்லை, போக வேண்டியதான். இந்த வீடியோ கொஞ்சம் போரிங்காக போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இங்கே இது காணும், இந்த சைடு விழுந்துருச்சா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிழவி இந்த சைடு வந்தோடனே நம்ம அப்படியே அனுப்பிச்சு ஊற்றி போய் எதாவது சொல்ல இங்கே எது எடுத்து ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸ்க்ரூ ட்ரைவரையும் மறக்காமல் உள்ளார போட்டுட்டு போவோம். ஓகேங்களா? Do you want to play hide and seek? வா, உன்னை வச்சு நான் ஹைட் அண்ட் சீக் விளாட்றேன் கிழவி. வா, ஹைட் அண்ட் சீக் விளாட்றேன் கிழவி. எங்கே இருக்க? ஊர் போயிட்டியா? மொட்டையை நான் பார்க்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கிழவி. ஐயோ ஏய், எப்போ வந்ததே தெரியலங்க. போட்டு யார்கிட்ட போடாடே, என்னடா இப்படி பண்ணுறீங்க? அந்த கிழவி வந்ததும் தெரில, ஒன்றும் தெரில, மர்மமாகவே இருக்குது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேலை முடிக்க வேண்டியது இருக்குது, அதையும் போய் முடிச்சுட்டு வந்துடுவோம். போய் எடு, உள்ளார போடுறா. அப்படியே உள்ளார போய் விழ வேண்டியதானே? போய் விழுப்போ. இந்த சாவி வேறு அப்படியே இங்கேயே அப்படி ஒட்டிக்கிட்டு கிடக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் வந்து எங்கே போட்டோம்? மேலே போட்டோம். கிழவி வேறு ரீஸ்பான் ஆகி வரத்து பாவி கிழவி. அதுக்குள்ளே விடுவீங்க? கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணி விட்டுட்டு பொறுமையாக போகணும். இங்கே தானடா போட்டேன், எங்கடா போச்சு அதுக்குள்ளார? கிழவி நீ ஆனால் பண்ணுற கிழவி நல்லா வச்சுக்கிட்டு. ஓகே, இங்கே ஹேமர் இங்கே போட்டு வச்சுருக்கேங்க. என்னங்க இது? போங்கடாடே, கடுப்பு ஏற்றிட்டுருக்கீங்க என்ன நல்லாண்ணா. எனக்கு வேறு இன்றைக்கி 4 நாள் லீவ் விட்ருக்காங்களா, அதனால் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். கிழவி நீ வேறு வந்து தொலைச்சிடாத, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். உடன் ஸ்டிக் எங்கே இருக்க? ரஸ்டி பர்லாக்கி உடன் ஸ்டிக், இது மட்டும் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோதான். நீ இப்படி வா கிழவி, நான் அப்படி போயிடுறேன். என்ன சரியா?
இந்த வீடியோ ரொம்ப நேரம் டியூரேஷன் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக முடிக்க பார்ப்போம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்ல. ஏய் போட 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 கிழவி வந்துட போகுது. போயாச்சு டாடி. டே யாருக்கிட்ட இதுக்கு வேற ஒரு சோறு வைக்கணுமாங்க? சோறு பெட்டு கடியில் விழுந்தால் அந்த கிளவி ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். அதனால் இப்படியே ஒழிஞ்சிட்ருப்போம். ஓகேங்களா? கிளவி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மியூசிக் முடிஞ்சோடனே தான் நமக்கு வெளில போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஐயோ கிழவி ஜஸ்ட் மிஸ்ஸு. சே பொறுமையாக இருந்து தாங்க ஆகணும் இந்த கிழவி போகிற வரைக்கும். ஓடுறாஜா ஓடு. அவ்வளோதான் கைஸ், வந்துட்டோம் வெற்றிகரமாக. ஸோ இங்கே வந்து வெப்பன் நிறைய தொங்க விட்டுருப்பானுங்க. எங்கடா காணோம்? ஒன்று இருக்குப்பா, இந்த ஒன்று வச்சுட்டு அப்படியே மேலே போக வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ வேறங்க இங்கே போகிற கிழவி இல்லை கைஸ். கிழவி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போல். அப்புறம் உட்டன் ஸ்டிக் மட்டும் இன்னும் கிடைக்க வேண்டியது பாக்கி இருக்குது. உட்டன் ஸ்டிக்கு நான் எங்கேன்னு போய் தேடுவேன். அவ்வளோதான் போயிடுச்சு. ஒரு ரஸ்டி பேர்லாக்கி வேற லெவல் போடு. ரஸ்டி பேர்லாக்கியே கிடச்சிருச்சு. அப்படியே அந்த கிழவி இந்த சைடு வந்தோடனே நம்ம அப்படியே அந்த சைடு போக வேண்டியதான். ஐயோ உட்டன் ஸ்டிக் எங்கே கிடைக்கும்னே தெரியலையேப்பா. வந்துருச்சு கிளவி. உட்டன் ஸ்டிக் எங்கே கிடைக்கும்னே தெரில. கடுப்பு ஏற்றிட்டு இருக்கு உட்டன் ஸ்டிக்கு. நான் நோட் பண்ணி வச்சேன், எல்லா இடத்துலையுமே தேடிட்டேன் உட்டன் ஸ்டிக்கு, ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. ரிமோட் கண்ட்ரோல் ரூமில் கிடைக்கல, வெப்பன் கீ இருக்கிற ஸ்டீல் ரூம்லேயும் கிடைக்கல, அப்புறம் பிளாங்க் கிடைக்கல, ஸ்மால் பிளாங்க் இருக்கிற இடத்துலையும் கிடைக்கல. ஃபஸ்ட்டு இருக்கிறத முடிச்சுட வேண்டியதான். அதை என்ன பண்ணுறது? உட்டன் ஸ்டிக்காக தேடிட்டு இருக்கு. ப்ளே ஹவுஸு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஒரு இடம் நம்ம இன்னும் செக் பண்ணல. நம்பர் 2 புதி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் போய் மாட்டி வைக்க வேண்டியதான். ரஸ்டி பேர்லாக்கி எடுத்து ஃபஸ்ட்டு லாக் ஓப்பன் பண்ணணும். இங்கே வேறு இந்த சவுண்ட் வேறு போட்டுட்ருக்காங்க, கடுப்பாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருங்க. போயிட்டே இருந்துட்டு அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் ஃபஸ்ட்டு லிஃப்ட்டுக்கு எங்கிறத பார்த்துருச்சிங்க ஏஞ்சலினா. இப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சு வந்துட்டோம். எல்லாத்தையும் முன்னாடியே போட்டு வைப்போம், வேறு வழி இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பொருளும் முக்கால்வாசி கிடச்சிருச்சு. இப்போயே கண்ணை கட்டுது. போயிடுச்சு. இன்னும் உட்டன் ஸ்டிக் மட்டும் கிடச்சிருச்சுன்னா எஸ்கேப் ஆயிடுவோம்.
ஏஞ்சில்னா கொண்டை கிளவி, அது கொண்டை போட்டிருக்கு இல்லையா, அதனால கொண்டை கிளவின்னு பேர் வச்சுட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்து லிஃப்ட்டுக்கிட்ட வந்து அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டே இருந்துட்டு மெலானா இதை வச்சு இதில் என்ன கிடைக்கும்? ப்ளே ஹவுஸ் கீ கிடைக்குமோ? பரவாயில்ல, எதையாவது கிடச்சதோ எடுத்துகிட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுறது? ஐயோ, இந்த கிழவி அழப்புற தாங்க முடியலப்பா. இருங்க கைஸ், அது போட்டு அந்த கிழவி போயிடுச்சு. கொண்டா போ, கொண்டை கிழவி. போது பாரு, நல்லா ஆடியா செஞ்சு சத்தம் நிற்கட்டும். ஓகே, இப்போ வந்து முடிச்சாச்சு, இங்கே போயிட்டு ஆச்சு. அப்புறம் அடுத்து சேஃப் கீ இருக்குது. இங்கே வந்து உடன் ஸ்டிக் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இங்கே இன்ஜின் பார்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த மெலானு அப்புறம் சேஃப் கீ ரெண்டுத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சுப்போம். ஓகே கேஸ், எடுத்து மெலான் எடுத்து போட்டு வச்சுப்போம். அதுக்குள்ளார கிளவி வந்துடுச்சுன்னா அவ்வளோதான். ஐயோ கிளவி, அதுக்குள்ளார இங்கே வந்துட்டியா? சீவா பொறுமையாக வந்துட்டு பாரு. கடுப்பு எது, ஆனால் சரியான கடுப்பு. உடன் ஸ்டிக்கு போட்டு எஸ்கேப் வெறி. ஜாலி, ஒன்றுத்தையும் எடுக்க தேவையில்ல, அவ்வளோதான் கைஸ். நம்ம இதை விட்டு எஸ்கேப் ஆகி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ முடிய போது ஜாலியாக இருக்குது எனக்கு. ஓகே, நான் ஜாலியாக இருக்குது, அதுக்கான காரணத்தை நான் அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வந்து நான் கூட வீல் கிராங்க்லாம் போட்டு அப்புறம் ப்ளே ஹவுஸ் அந்த இதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் அது மாதிரி எதுவுமே இல்லை. லாஸ்ட் டேயில் ஏதாவது சதி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், கடுப்பாயிடுவேன். அவ்வளோதான், உட்டன் ஸ்டிக்கே கிடச்சிருச்சு நம்மளுக்கு எஸ்கேப்பு. கொண்டை கிளவி போயிடுச்சுன்னா நம்ம போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன வீடியோ நம்ம போட போகிறோம் என்றால் சாப்டர் 3 போட போகிறோம். கிராணி வீக்கை முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுவுமே ஓப்பன் ஆகல. ஓப்பன் ஆகிடுக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கூட நம்ம எஸ்கேப் பண்ணியிருக்கோம். ஸோ இருங்க, இதை எண்டு வந்துட்டோம். அப்புறம் நான் சோன்னா சொல்கிறேன். இது இப்போ மட்டும் எப்படி இந்த கிழவி இதுக்குள்ளே வந்து எட்டி பார்க்குது? கிழவி பார்த்து சுழுக்கு பிடிச்சிக்க போகுது கழுத்து. இந்த ஏஞ்சல் நான் மூஞ்ச பேர் ஏஞ்சல் பார்க்க ஏஞ்சல் கொண்டை கிழவி. பல்லு விளக்குச்சான்னு தெரியல ரெண்டும், ஆனால் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க எனக்கு. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அந்த எண்டு வந்துருச்சு. ஸோ அடுத்து கிராணி சாப்டர் 3 டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ நன்றி, நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். லைட்டிங் பிளேயர். நன்றி, வணக்கம்.